தேவர்களும் அசுரர்களும் பால் கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கடையும் போது கொடுமையான விஷம் வருது. இதை பார்த்த தேவர்களும் அசுரர்களும் அச்சம் கொள்றாங்க. அப்ப அந்த இடத்துல சிவபெருமான் தோன்றி அந்த கொடுமையான விஷத்தை பாத்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த பார்வதி தேவி சிவபெருமானை காப்பாத்துறதுக்காக சிவபெருமானோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சி அந்த விஷம் அவரோட வயிற்று பகுதிக்கு செல்ல விடாம அந்த இடத்துல நிறுத்திடுறாங்க. இதனாலதான் சிவபெருமான நீலகண்டன் சொல்லி அழைக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கமா தேவர்களும் அசுரர்களும் விடாமுயற்சியா அந்த பால் கடலை கடைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து பாத்தீங்கன்னா விலை மதிப்பு இல்லாத பல பொருட்கள் தோண்ட ஆரம்பிக்குது. அதுல பாத்தீங்கன்னா கேட்டதெல்லாம் கொடுக்கிற ஒரு பசுவுமே தோன்றுது. அதுக்கப்புறமா செல்வதுக்கெல்லாம் அதிபதியான மகாலட்சுமி தோன்றாங்க. மகாலட்சுமியை பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு திருமணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா பால் கடல்ல இருந்து வந்த ஒவ்வொரு விலைமதிப்பான பொருட்கள் எல்லாத்தையுமே அசுரர்கள் எடுத்துக்கிறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அமிர்தம் வருது. அந்த அமிர்தத்தை பார்த்தோன்னு அசுரர்கள் தேவர்கள் கூட போட்ட அந்த சட்டத்தை மறந்து அமிர்தம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அந்த அமிர்தத்தை பறிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதனால தேவர்கள்லாம் ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறமா மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கிறாரு. மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்கள் முன்னாடி போய் நிற்கும் போது அசுரர்கள் மோகினியோட அழகை பார்த்து மயங்குறாங்க. அதுக்கப்புறமா மோகினி சொல்றா, இந்த அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சரிசமமா நான் பிரிச்சு தரேன்னு சொல்லும் போது அசுரர்களும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறமா தந்திரமான மோகினி அசுரர்கள் அந்த பக்கமாவும் அவங்களுக்கு அமிர்தத்தை கொடுக்காம அவங்களுக்கு முன்னாடி எல்லா அமிர்தத்தையுமே தேவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துக்கு இருந்த ஒரு அசுரன் வந்திருக்கிறது மகாவிஷ்ணு தான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அமிர்தம் நமக்கு கிடைக்காம போயிருமோன்னு சொல்லிட்டு தேவர்கள் மாதிரியே வேடம் போட்டு அந்த அமிர்தத்தை வந்து குடிச்சிடறான். இத பாத்தீங்கன்னா ஒரு தேவன் கண்டுபிடிச்சு இதுல இருக்கிறது தேவர்கள் கிடையாது, அங்க இருக்கவே ஒரு அசுரன் சொல்லும் போது மோகினி பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அசுரன் இப்ப நான் அமிர்தத்தை குடிச்சிட்டேன், எனக்கு அழிவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனந்தம் அடைகிறான். இதனால பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு கோவப்பட்டு சுதர்சன சக்கரத்தினால அவனோட தலையை துண்டாக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா தேவர்கள்லாம் இப்ப நம்ம அமிர்தத்தை அருந்திட்டோம், கடவுளே நம்ம பக்கம், நமக்கு இனி அழிவே கிடையாது, அசுரர்களை எதுக்கு சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு அசுரர்கள் கூட சண்டை போட்டு அசுரர்கள் அங்கிருந்து துரத்தின் போயிடுறாங்க.